இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை ஒரு சிறு கதை தான். பாவமும் புண்ணியமும். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். ஒரு பெண்மணி தினந்தோறும் இலையில் 2 இட்லிகளை வைத்து யாரேனும் எடுத்துக்கொள்ளட்டும் என்று தினமும் வீட்டு சுவர் மேல் வைப்பாள். அவ்வழி தெரியும் ஒரு கூணல் முதுகு கிழவன் அதை எடுத்துக்கொண்டு ஏதோ முழுகிக் கொண்டே போவான். இது அன்றாட வழக்கமாயிற்று. ஒரு நாள் மதில் அருகிலே நின்று கிழவன் என்ன முழுகுகிறான் என்று செவிமடுத்து கேட்டாள். அவன் முழுகியது இதுதான்: நீ செஞ்ச பாவம் உன்கிட்டயே இருக்கும், நீ செஞ்ச புண்ணியம் உன்னிடமே திரும்பும். தினந்தோறும் இதையே சொல்லிக் கொண்டு போனான். தினமும் இட்லி வைக்கிறேன் எடுத்துட்டு போறான். நீ மவராசி நல்லா இருக்கணும்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு கை காலில் வெள்ளனாலும் இட்லி நல்லா இருக்குன்னு பாராட்டலனாலும் ரொம்ப நன்றி தாயே அப்படின்னு சொல்லக்கூடவா தோணல? ஏதோ செஞ்ச பாவம் உன்கிட்டயே இருக்கும், செஞ்ச புண்ணியம் உனக்கே திரும்பும்னு தினம் தினம் உளறிட்டு போறானே என்று எண்ணி எண்ணி புலம்பினாள் அவள். இவன் என்ன பித்தனா இல்ல சித்தனா, பரதேசி பைய என்று திட்டினாள். நன்றி கேட்ட கூணனை நினைத்து மன உளைச்சலுக்கு ஆளானாள். நாளடைவில் அவளது கோபம் தலைக்கேறி கொலைவெறியாக மாறியது. ஒரு நாள் இட்லியில் விஷம் கலந்து செத்து தொலையிட்டும் என மதில் மேல் வைக்க போனாள். மனம் ஏனோ கலங்கியது, கை நடுங்கியது. அவன் அப்படி இருந்தாலும் சே, நாம ஏன் இப்படி ஆகணும்னு அந்த விஷம் கலந்த இட்லிய சாக்கடையில எரிந்து விட்டு வேறு நல்ல இட்லிய மதில் மேல வைத்து விட்டு மனம் அமைதி அடைந்தாள். வழக்கம் போல கூணக்கிழவன் வந்தான். இட்லியை எடுத்துக்கொண்டு வழக்கம் போல நீ செஞ்ச பாவம் உன்கிட்டயே இருக்கும், நீ செஞ்ச புண்ணியம் உன்னிடமே திரும்பும் என்று சொல்லிக்கொண்டே சென்றான். அவனை அப்படியே அறையலாம் போலிருந்தது அந்த பெண்மணிக்கு. அன்று மதியம் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டு கதவை திறந்தாள். வாசலில் வாலிபன் ஒருவன் கசிங்க உடையோடு தள்ளாடியபடி நின்றான். வேலையோடு தான் திரும்புவேன் என்று சொல்லிவிட்டு 1 மாதம் முன்பு வேலை தேடி வீட்டை விட்டு சென்ற அவளது ஒரே மகன் தான் அவன். அம்மா, வீட்டுக்கு திரும்பி வரும்பொழுது என் பர்ஸ் காணாம போச்சு, கையில காசு இல்ல, தெரிஞ்சவங்க யாரும் கண்ணுல படல, மணிக்கணக்குல நடந்து வந்துட்டே இருந்தேன், நல்ல வெயில், அகோர பசி வேறு, மயங்கி விழுந்துட்டேன். கண் முழிச்சு பார்த்தப்ப யாரோ ஒரு கூணக்கிழவன் என்னை தூக்கி உட்கார வச்சு 2 இட்லி கொடுத்து சாப்பிட சொன்னான். இட்லி சாப்பிட்ட பிறகுதான் எனக்கு உசுரே வந்தது. இதை கேட்டதும் பேயறிந்தது போல் அதிர்ச்சி அடைந்தாள். விஷம் கலந்த இட்லிய கூணனுக்கு கொடுத்திருந்தால் அது என் மகனுக்கே யமனாக ஆகியிருக்குமே ஆண்டவா என்று நினைத்து தாய் உள்ளம் பதைத்தது. கண்கள் பணித்தன. நீ செஞ்ச பாவம் உன்கிட்டயே இருக்கும், நீ செஞ்ச புண்ணியம் உன்னிடமே திரும்பும். கூணன் முனகளின் பொருள் இப்பொழுது நன்கு புரிந்தது. உண்மைதான், எல்லோருக்கும் எல்லாம் புரிவதில்லை. என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.